அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான நாள். அல்லேலூயா. இந்த உலக வரலாற்றையே பிரமிக்க வைத்த ஒரு நாள் எதுன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தை ஜெயித்தாருங்க, சாத்தானை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதத்தில் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாளில் நம்ம அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கிறிஸ்தவத்தில் முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் தெழுதல் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் உயிர் தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை நம்ப மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் அவர் செய்தார். 33 வருடங்கள் இந்த பூமியில் அவர் மனிதனாக வாழ்ந்து உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி 3 நாளில் அவர் கல்லறையில் அடக்கமாக இருந்து 3ஆவது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிசயமான காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லறையோ அவரை கட்டி காக்க முடியலை. ஹல்லேலூயா. அதாவது கல்லறையில் கொண்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவரை பாதுகாக்கிறதுக்கு வெளியில் போர் சேவகரெல்லாம் இருக்காங்க. ஸோ கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை, போர் சேவகராலும் அவரை காக்க முடியல. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக வேண்டவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர், அவர் மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவனுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ கல்லறைகள் இருக்குதுங்க. ஆனால் இன்றும் ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். we don't worship a dead God, he is a live God. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். ஆனால் இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பலை, நிறைய பேர் நம்பவே இல்லை. ஆனால் நமக்கு வசனம் ஆதாரமாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், 3ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி நமக்கு வசனம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா முதலாவது மகதலேனா மரியாவுக்கு அவர் தரிசனம் கொடுக்குறாரு. கல்லறையில் இருக்கிற சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. பேதுருவுக்கு, எம்மாவூர் சீடர்களுக்கு. ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய 11 சீஷர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்குறாரு. கலிலேயா கடற்கரையில் இருக்கிற 7 சீடர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் கலிலேயாவில் இருக்கிற 500 பேருக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுந்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார் என்றதான வசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துக்கல, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அநேகர் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்பி அநேக சான்றுகளை அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வாயிலிருந்து அவர்கள் அறிக்கையிட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. அதான் இங்கே வேதத்தில் நம்ம வாசித்தோம், மத்தேயு 28:6 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே
உயிர் தெழுந்தார். Hallelujah. He is not here, he is risen. Hallelujah. He is not here, he is risen. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் போயிட்டு பார்க்க போகும்போது தான் ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பதாக நின்று அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க யாரை தேடுறீங்க? ஹல்லேலூயா. அவங்க இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் தெழுதல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதாவது லூக்கா, மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ தூதர்கள் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவர்களை நீர் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்துட்டாரே, நீங்க ஏன் மரித்தோர் இடத்துல தேடுகிறீர்கள் என்று சொல்லி, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தாருங்க. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவன் அவர் உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது சீஷர்கள்கிட்டலாம் அவர் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் அநேகருடைய பாடுகளை துக்கங்களை மாற்ற வந்திருக்கிறேன், ஒரு நாள் நான் மறிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களும் மறந்துட்டாங்க, மற்ற சீஷர்களும் மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னாருங்க. ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் 1:4-5 யாரும் வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை. உயிர் தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுதலின் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். ரோமர் 4:25 நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? மரித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கமே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவே அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாவிகளாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, என்ன அதிகமாக நேசிக்கிறார். நம்ம நீதிமான்களாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15:3-4 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தை நிமித்தம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. John chapter 20 verse 7. யோவான் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7. கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் போய் அந்த கல்லறையில் போய் தேடுறாங்க. தேடிட்டு அவர் அங்கே இல்லைன்ன உடனே அவங்களுடைய சீஷரிடத்தில், அதாவது இங்கே போடப்பட்டிருக்கிறது வெறும் பேதுரு
மற்ற சீஷன். அதாவது இன்னொரு அதிகாரத்தில் வந்து போடப்பட்டிருக்கு பேதுரு மற்றும் யோவான். இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கல்லறையிடத்துல போய் ஓடி போய் பார்க்கும்போது முதல்ல யோவான் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டா அங்கே என்ன நடக்குது என்று சொல்லி பாருங்களேன். சீலைகள் கிடைக்கிறதையும் அவனுடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு. இந்த சங்கதிகள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க காவலாளிகள் இருந்தாங்களே, காவலாளிகள் எல்லாம் போயிட்டு பிரதான ஆசார இடத்துல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஏசப்பா வந்து உயிரோடு எழுந்துட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய பாடி அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பிரதான ஆசிரியர் இடத்துல சொல்லும் போது பிரதான ஆசிரியர்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா? சில அமௌண்ட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து பணம்லாம் கொடுத்து அவங்களுடைய சீஷர்களே அவருடைய உடலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அதாவது லஞ்சமாக பணத்தை கொடுத்து அவங்களுடைய சீஷரே அவருடைய உடலை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த உடல் திருடப்படவில்லை என்பதற்கான சாட்சி இந்த வசனம் பாருங்க. அந்த கல்லறை, அவருடைய சரீரம் திருடப்படவில்லை என்பதற்கான சாட்சி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சீலைகள், அங்கே இருந்த சீலைகள் பார்த்தீங்கன்னா ஒருவர் மரித்து விட்டார் என்று சொன்னால் அவங்க உடல் முழுவதும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டுவாங்க. வெள்ளை துணியை வச்சு கட்டுவாங்க, தலைப்பகுதியும் வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இங்கே என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அவர் மரணத்தின் மீதான வெற்றியை கண்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது லாசருவும் மரித்தாரு, உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்படி தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆனால் லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது லாசரு வந்து என்ன பண்ணாங்க, வெள்ளை துணி இருந்துச்சுல்ல, அவனால் கட்ட முடியும், அவனால் அந்த கட்டை அவிழ்க்க முடியல. மற்றவங்க வந்து தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மற்றவங்க வந்து தான் அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டை அவிழ்த்து தனியாக வச்சுட்டு அவர் தலை மேலே இருந்த அந்த திரைச்சீலையும் எடுத்து தனியாக வச்சார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை, அவருடைய பாடி வந்து திருடப்பட்டதற்கான அடையாளம் இல்லை. இது வந்து ஒரு டிசிப்ளினை குறிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் யூதர்களின் வழக்கப்படியும் பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு எஜமான வேலைக்காரனும் அங்கே மேஜையிலிருந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துணி வந்து அந்த ராஜா, அந்த எஜமான் வந்து கசக்கி போட்டார் என்று சொன்னால் நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன் என்ற அர்த்தம். ஆனால் அந்த துணியை அழகாக மடித்து வச்சுட்டு போனால் நான் திரும்ப வருவேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா I am not finished, I will come back. I am not finished, I will come back. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் மூலம் என்ன சொல்றான்னா, இந்த திரைச்சிலையின் மீது ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நான் முடிந்து போகவில்லை, நான் திரும்ப வருவேன், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், என்னுடைய 2ஆம் வருகை மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த உண்மைங்க. அவர் தலையில் இருந்த துணியை வந்து என்ன பண்ணாராம், அந்த துணியெல்லாம் அழகாக மடித்து வச்சார். தலையில் இருக்கிற துணியும் எடுத்து என்ன பண்ணார், அந்த திரைச்சிலைகளோடு கூட வைக்காம தனியாக வச்சாராங்க. அதுக்கு தான் அர்த்தம் ஐ எம் நாட் ஃபினிஷ், ஐல் கம் பேக், நான் திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க இதனுடைய அர்த்தம். இன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், what he can do in our life. So we are going to meditate under this topic. Could you please turn your Bible with me to the book of John chapter 20 verses 1. யோவான் எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11-18 வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று வாசிங்க. கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி
ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். போதுமானது. இங்க பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை இன்றைக்கு உங்க முன்னாடி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, மகதலேனாள் மரியாள் அவள் போய் என்ன பண்றாங்க, ஆண்டவரை போய் தேடிட்டு ஆண்டவருடைய சரீரம் அங்க இல்லாததினால அவங்க அழுகுறாங்க. 2 சீஷர்களும் வந்து அவங்களுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவருடைய சரீரத்தை கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் ஆண்டவன் மீது எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்காங்க பாருங்களேன். அதிகாலையிலே போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்துலலாம் பெண்களெல்லாம் வந்து ஒரு மதிக்கவே இல்லையா. பெண்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. கணக்கு எடுத்தால் கூட வெறும் ஆண்களை மட்டும் தான் கணக்கு எடுத்தாங்க. நீங்கள் பைபிள் கூட நம்மளுக்கு ஆதாரம் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்போது இந்த மரியாளுடைய ஆவல் பார்த்தீங்கன்னா, மரியாளுடைய ஆசை, நான் போய் எப்படியாவது என் நேசருடைய சரீரத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதிகாலையிலே எழுந்து அந்த கல்லறையின் இடத்துல ஓடி வராங்க. ஓடி வரும்போது ஆண்டவருடைய சரீரம் அங்கே இல்லை. ஆண்டவருடைய அங்கே சரீரம் இல்லாததினால அழுகுறாங்க. அழுகுறதை பார்த்து பிதாவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் அவள் அழுகுறதை தாங்க முடியல. அப்போ இயேசுப்பா அவளை பார்த்து கேட்குற, ஸ்திரீயே ஏன் அழுகிற, யாரை தேடுற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. ஏன் அழுகுற, யாரை நீ தேடுற? அப்போ அவர் சொன்னாரா, என்னுடைய நேசருடைய சரீரத்தை காணலை. அவரை தோட்டக்காரன்னு நினச்சிட்டாங்களா பாருங்க. நம்ம ஆண்டவரை எப்படி நினச்சிட்டாங்க, தோட்டக்காரன் நினச்சி, ஐயா தயவு செஞ்சு நீங்கள் என் ஏசப்பாவுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா, எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்றாராம். ஹல்லேலூயா. அவளுடைய அன்பு உண்மையாக இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்போது அவள் வந்து என்ன பண்ணான், அவளிடத்துல இருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தாராம். எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு இருந்தாலே தாங்க முடியாது. 7 பிசாசு அவளுடைய சரீரத்தில் இருந்தது. அதிலிருந்து ஆண்டவர் அவளை விடுதலையாக்கினது நிமித்தம் அவள் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தாள். அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவருடைய கல்லர் இடத்துல போய் ஆண்டவரை தேடுறா. அந்த தோட்டக்காரன் என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நீங்கள் எடுத்து போயிருந்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கும் போது அங்கே நிற்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, மரியாளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழும்போது என்ன பண்ணுறாருன்னா பேர் சொல்லி கூப்பிடுறாராம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்களேன். அல்லேலூயா. மரியாளே என்ன உடனே அவளுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டா, அது யாரு? ரபுய். ஹல்லேலூயா. ரபின்னு சொல்றா. ஹல்லேலூயா. அது கீழே வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. மரியாளே கூப்பிட்ட உடனே அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க, இது ஏசப்பா தான். ரபுனி அப்படின்னா போதகரே என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பேசேஜ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் நம்ம போய் அழுகும்போது அவர் நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியுங்க. He can change our sorrow into a joy. Hallelujah. அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். மரியாளுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த சந்தோஷத்தை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை மாற்ற முடியும், உங்களுடைய கவலையை மாற்ற முடியும். உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு மரியாளுடைய பெயரை சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் நீங்க அதை உணராம இருந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸோ இன்னைக்கு முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். ஹalleluya. அந்த மகதலேனா மரியாள், அவ துக்கமா என்னுடைய நேசருடைய சரீரத்தை காணல, என்னுடைய அப்பாவுடைய சரீரத்தை காணலன்னு சொல்லிட்டு அவங்க அழுகும்போது ஆண்டவர் அவள் பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் அப்பா திரும்ப வந்துட்டாரு, ஹalleluya, என் அப்பா திரும்ப வந்துட்டாரு, என் அப்பாவால் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் பயத்தை மாற்றுகிறவரா இருக்கிறாருங்க. ஹalleluya, ஹalleluya. இதுக்கு ஆதாரமாக என்னோட வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 36லேருந்து 40. இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமை லாக் பண்ணிட்டு பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஏசப்பா நம்ம கூட இருந்தார், அவர் கூட போனோம், எல்லா அதிசயத்தை அற்புதத்தை பார்த்தோம், அவர் கூட நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எல்லாரும் அவரை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைச்சிட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க, அவரை மறித்து அடக்கம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பயத்தோட ஒரு ரூமில் அவங்க ஒடுங்கி போய் இருந்தாங்க. ஆனால் அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார். அவர் சொன்னார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒருவேளை இது ஆவியாக இருக்குமோ, ஏன்னா பூட்டப்பட்ட கதவுல வந்துட்டாருங்க. அல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவையும் ஆண்டவரால் தாண்டி வர முடியும். அல்லேலூயா. மரணத்தையே அவர் ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஒரு டோர் அவரால் இது பண்ண முடியாதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் ஆவி இல்லை, பாருங்க, வந்து என்னை தொட்டு பாருங்க, எனக்கு மாம்சமும் சரீரமும் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை தேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நினச்சி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பயந்து கொண்டிருக்கீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இல்லை உங்கள் வீட்டை குறித்து, இல்லை உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகுது, என்னுடைய வியாதியை குறித்து எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும், ஹல்லேலூயா, இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் அல்ல, நம்ம சாகிற வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ள பயம் இருக்கும் என்று சொன்னால், இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. So do not fear, for I am with you. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க, ஆனால் நம்மளை விட்டு விலகாத ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிற பயத்தை அவர் மாற்றி போட முடியும். ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியுங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினார். ரெண்டாவது, சீஷர்களுடைய பயத்தை அவர் மாற்றினார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேண்டாம், ஒருத்தர் ரொம்ப சந்தேகப்படுறாரு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஆண்டவரை 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்த மாத்திரத்திலே அவன் மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. அப்போ மொத்தம் 11 சீஷர்கள். அந்த 11 சீஷர்களில் தோமா, திதிமு எனப்பட்ட தோமா, அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார். எல்லாரும் போய் சொல்கிறாங்க, நோ, நான் நம்ப மாட்டேன், அவரை டச் பண்ணாதான் நான் நம்புவேன், அவரை தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் எல்லாரும் போயிட்டு ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே, ரூமில் பயந்துட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல தோமா இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அரசாங்கம் எதனா இயேசு கிறிஸ்துவ பண்ண மாதிரி இவங்களையும் எதனா பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு
தோமாவை தவிர மற்றவங்க எல்லாரும் அங்கே கூடி இருந்தாங்க. இவர் மட்டும் ஜாலியாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், அந்த ரோமர்கள் யூதர்கள் மத்தியில் உலாவிட்டு இருந்தார். தைரியமாக இருந்தார், ரொம்ப தைரியசாலி. ஆனால் அவருக்குள்ள சந்தேகம் இருந்ததுங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள அவ்விசுவாசம் இருந்தது. ஆனால் அவ்வளோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் மேனாக இருந்ததுனால தான் இந்தியாவுக்கு அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோகர பரங்கி மலையில் அவருடைய சரீரத்தை வச்சிருக்கிறாங்க. ஹalleluya. மயிலாப்பூர்லேயும் மவுண்ட்லேயும் இருக்குது. ஹalleluya. ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டதுனால தான் நம்மளும் சந்தேகப்படுறோமா என்னன்னு தெரியல. ஹalleluya. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என்னை பார்த்து தொடுன்றார். அவருடைய கையையும் காலையும் தொட்ட பிறகு அவருடைய விழாவில் கையை வைக்க சொல்கிறார். ஆண்டவர் வந்து எங்க தொடுப்பா. ஹalleluya. அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக போய் தொடுறாரு. அது தொட்ட உடனே காலில் விழுந்துட்டார். ஆண்டவரே, என் தேவனே. ஹalleluya. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய அவ்விசுவாசத்தை மாற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God. நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை கண்டதினால விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்துருக்குறோமா? பார்த்துருக்குறீங்களா? நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஹalleluya. மேபி யூ மைட் பி சீயிங் இன் விஷன். ஒரு தரிசனத்தில் பார்த்துருக்கலாம், பட் நேராக யாரும் நம்ம பார்த்ததில்லை. அப்படி தானே? ஸோ நம்ம எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். வி ஆர் பிளஸ்ட் பீப்புள். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவ்விசுவாசத்தை நீங்கள் எடுத்து போடணும். ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்க மாற வேண்டும். ஹalleluya. நான்காவது காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நான்காவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடப்படுத்துகிறார். ஹalleluya. He is encouraging you. அவர் உங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பேதுரு நினச்சி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்துட்டாரு. அவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவர் செஞ்சது எல்லாரும் பார்க்குறாரு. 40 நாள் உயிரோடு இருந்தார். அதை பார்த்துட்டு பேதுரு மறுபடியும் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏயா நான் மறுபடியும் என் பழைய தொழிலுக்கே போயிடுறேன். நம்ம ஸ்லாங்கில் நான் பேசுகிறேன், நான் என் பழைய தொழிலுக்கே போயிடுறேன். Let me go and do my old job. Let me go and do my work. Fisherman. நான் போயிட்டு மறுபடியும் என்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலை நான் செய்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போயிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, முழுவதும் கஷ்டப்படுறார். அவர் போனது மாத்திரம் போல, கூட இருக்கிற சீசரெல்லாம் கூட்டின்னு போயிட்டாரு. ஹalleluya. ஏயா அதுக்காயா அவர் இந்த உலகத்தில் வந்து இத்தனை அடிப்பட்டு, காரி துப்பப்பட்டு, அசிங்கம் பண்ணப்பட்டு அவர் சிலுவையில் உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஹalleluya. இத்தனையும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, நான் மறுபடியும் என் தொழிலுக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அப்பா அவரை விடவே இல்லை. ஹalleluya. ஏசப்பா அவரை விடவே இல்லைங்க. அவர் அதாவது அந்த கடலில் போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டாரு. ஹalleluya. போயிட்டு என்ன பண்ணுறாராம், கரையில் நின்று சொல்கிறார், ஏன்பா நைட்டெல்லாம் நீ அந்த சைடு போட்டது போதும், இந்த சைடு போப்பா, ரைட்டில் போட்டது போதும், லெஃப்ட் சைடில் போடுப்பா அப்படின்றாரு. அங்கே போட்ட உடனே 153 பெரிய மீன்களை அவங்க பிடிச்சாங்களே பாருங்க. உடனே பேதுருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, கடலில் குதிச்சிட்டாராம். ஹalleluya, ஹalleluya. ஏன் அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஏசப்பா இங்கேயும் வந்துட்டாரு. ஹalleluya. அப்போ அவங்க கரையிலிருந்து வந்தபோது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான உணவை கறி நெருப்பை மூட்டி அவங்களுக்கு உணவு சமைச்சு வச்சாராங்க. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவனை திடப்படுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு சமையல்காரனாகவே ஆயிட்டாரு. ஹalleluya. பாருங்க எவ்வளோ ஒரு கன்சர்னிங் காட், அவர் எவ்வளோ ஒரு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோதான் அவரை விட்டு தூரம் போனாலும்
அவர் அவர் சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடை சமைச்சு கொடுத்து, மீனை வச்சு சமைச்சு கொடுத்து அவர் சீஷர்களுக்கு, நீங்கள் வாங்க, பசியாக இருக்கிறீங்க, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், திடப்படுங்கள். அல்லேலூயா. திடப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, நீங்க என்ன நினைக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் உண்மையானது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மையானது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நேற்று இன்றும் என்றும் மாறாததுங்க. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரித்து போன தேவனை அல்லங்க, ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ அல்ல. இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் உன்னோடு பேசுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உயிரோடு இருந்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆத்துமா என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இங்க கடைசியில் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை உலகம் எங்கிலும் போய் சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அழகா பாட்டு பாடுங்க, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காக.